Hello friends, welcome to BB Home Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் மிளகாய் கிள்ளி வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுப்பில் குக்கர் வச்சதும் குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான பிறகு 2 பட்டை ஒரு ஏலக்காய் போடுங்க. அது வெடிக்கட்டும். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. அதுவும் வெடிச்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பெரிய காஞ்ச மிளகாய் 4 சின்ன காஞ்ச மிளகாய் போட்டு வெடிக்க விட்டுருங்க. ரொம்ப செவக்கக்கூடாது. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு கறி போட போகிறோம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் நம்ம போட போகிறோம். போட்டு நல்லா கிளறி விட போகிறோம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். சின்ன தக்காளியாக ஒன்று போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் அதில் பாதி போடுங்க. ரொம்ப புளிப்பு தேவையில்லை. போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டு கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் கறி வேகத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க. கறி நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா கொதி வந்தோடனே குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கரை மூடி ஒரு விசில் போடுங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வைங்க 10 நிமிஷத்துக்கு. கறியும் நல்லா வேகும், கேஸும் மிச்சமாகும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கறியும் வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டு சுண்ட விடுங்க தண்ணியை. தண்ணி சுண்டதுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்து உரித்து நச்சு வச்சுக்கோங்க. அதை இதில் போட்டுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு பார்த்தாட்டி உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், மட்டன் மிளகாய் கிள்ளி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சூடாக பரிமாறுங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெறும் சாதத்து கூட பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு டிஷ்ஷு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.